1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு இப்போ சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ மீனுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் மசாலா. அப்போ தான் அந்த பச்சை வாடை போய் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதுக்காக தான். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மசாலா வதங்கிடுச்சு. இப்போ மீன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதுக்காக தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேன். இது கூடவே புளி கரைசல், நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்குறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் பீசஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மீன் பீசஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டால் போதும். நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இது கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. மசாலாவெல்லாம் அரைச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம மீன் பீசஸ் எல்லாம் உள்ளே போட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்து வேகட்டும். இடையில ஒரு தடவை நம்ம கலந்து விட்டால் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, போதும். திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தேவையான அளவு கிரேவி. உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பக்குவமாக நமக்கு வந்துருச்சு. இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக நான் திரும்பவும் ஒரு தடவை எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை இப்படி நம்ம சேர்க்கும்போது கடைசி இந்த மாதிரி ஒரு தடவை தாளிப்பு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.